தமிழர் பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்ட நபர் சடலமாக மீட்பு. கிளிநொச்சி இரத்தினபுரம் பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், மேல்மாடி கட்டிடத்தின் 2ஆம் மாடியில் நேற்று இரவு இருவர் வெல்டிங் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்றிருந்தார். மற்ற நபர் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும், அதிகாலை எழுந்து மற்றவரை காணாது தேடிய போது சடலமாக கீழே காணப்பட்டார் என காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையை சேர்ந்த 34 வயதுடைய சின்னாட்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்து உள்ளார். இலங்கை தேர்தலும் AI தொழில்நுட்பத்தால் ஏற்பட போகும் ஆபத்துகளும். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் விடயம் தற்போது சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாளுக்கு நாள் புதிய அறிவிப்புகளும் கட்சி தகவல்களும் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல்வேறு போலி செய்திகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. அவற்றிலும் அண்மை காலமாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான போலி செய்திகளை உருவாக்கும் ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக இம்முறை தேர்தலின் போது 39 நபர்கள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியாளர்களாக களமிறங்கியுள்ள நிலையில் வேட்பாளரையும் வாக்காளர்களையும் குழப்பும் முகமாக இவ்வாறான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போலி செய்திகள், போலி கருத்தாடல்கள், குரல் பதிவுகள் மற்றும் காணொலிகள் உட்பட பல்வேறு மக்களை குழப்பும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வாய்ப்புள்ளது. தற்போது AI தொழில்நுட்பமும் அதனூடாக உருவாக்கப்படும் போலி செய்திகளும் கடும் சவாலாக மாறியுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பும் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. தேர்தல் ஒன்றை பிற்போடுவது தவறான செயல் என நீதிமன்றம் அங்கீகரித்தமை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய தேசிய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என நம்புவதாகவும் தேசப்பிரிய தெரிவித்தார். எந்தவொரு தேர்தலையும் நடத்தாமல் அல்லது ஒத்திவைப்பதன் ஊடாக மக்களின் உரிமைகள் மீறப்படுவதாக உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பு பலமுறை தீர்மானித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை எனவும் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம். ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறவுள்ளது. குறித்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. இம்மாநாட்டில் கட்சி அங்கத்தவர்கள், ஆதரவாளர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடாமல் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிட முன்வந்திருக்கும் பிரேரணையை இதன்போது அனுமதித்துக் கொள்ளும் நோக்கிலே இந்த விசேட சம்மேளனத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது முறைப்பாடு. தமிழக வெற்றிக் கழக கொடி தொடர்பாக விஜய் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கிய நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கட்சி கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் 2 யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில் வாகைப்பூவும் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு தமிழக வெற்றிக் கழக பாடலையும் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் தமிழக வெற்றிக் கழக கொடி தொடர்பாக விஜய் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் ஸ்பெயின் நாட்டை அவமதிக்கும் வகையிலும் மற்றும் இந்திய தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாகவும் தமிழக வெற்றிக் கழக கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த மனுவை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழங்கியுள்ளார். மோட்டார் சைக்கிளும் துவிச்சக்கர வண்டியும் மோதி விபத்து. மோட்டார் சைக்கிளும் துவிச்சக்கர வண்டியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். வெள்ளவாய மொனராக்கலை பிரதான வீதியில் புத்தள காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பெல்வத்த பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதேவேளை குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 23 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற போது மோட்டார் சைக்கிளில் 2 மற்றும் துவிச்சக்கர வண்டியிலும் 2 பயணித்துள்ள நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமரின் கடவுச்சீட்டுகள் இரத்து.
பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக கடவுச்சீட்டையும் அந்த நாட்டு இடைக்கால அரசு நிர்வாகம் ரத்து செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது அமைச்சரவையில் இருந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரின் கடவுச்சீட்டுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்துள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில் ஹசீனாவின் அனைத்து தூதரக கடவுச்சீட்டுகளையும் அந்த நாட்டு இடைக்கால அரசு ரத்து செய்துள்ளது.